வணக்கம் மக்களே. ஜூலை 6 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா டைட்டன் இவங்களோட Q1 ஃபிஸ்கல் இயர் 27க்கான பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இவங்க கன்சியூமர் பிசினஸ் growth 41% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் எதிர்பார்க்குறாங்க. டொமஸ்டிக் தனிஷ் ஜுவல்லரி சேல்ஸ் 39% இயர் ஆன் இயர் வைஸ் growthம், ஜுவல்லரி EBIT 31% இயர் ஆன் இயர் வைஸ் growthம், EBIT மார்ஜின் 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 10.7% இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் 15 to 20% ஓவர் 3 to 5 இயர்ஸில் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ரேமாண்ட் இவங்க சிஇஓவா பானு பிரகாஷ் ஸ்ரீவத்சா இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் ஃபார்மர் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு. சிஜி பவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை 4 அன்னைக்கு இந்தியாவோட 3rd செமிகண்டக்டர் பிளான்ட்டை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இதோட வேல்யூவேஷன் 7,500 crore இருக்கு. இதை சிஜி பவர் இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. ஜப்பானோட ரெனசாஸ் எலக்ட்ரானிக்ஸ், தாய்லாண்டை சேர்ந்த ஸ்டார்ஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸோட சேர்ந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் காரணமாக சிஜி பவர் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிசிஎஸ் இவங்க ஃபிஸ்கல் இயர் 27 குவார்ட்டர் 1க்கான அப்டேட் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னா, குவார்ட்டர் 1 பர்ஃபார்மன்ஸில் இவங்களோட ரெவன்யூ 71,743 crore எதிர்பார்க்குறாங்க. சீக்வென்ஷியலி 1% growthம், எபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் 3% டிக்ளைன், நெட் ப்ராஃபிட் 2% டிக்ளைனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஜூலை 6 இவங்களோட போர்ட் இவங்களோட நேம் சேஞ்சுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஐஆர்டிஏவோட அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்குது. ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட்னு பெயரை மாற்றுறாங்க. ஏன்னா ப்ரூடென்ஷியல் குரூப் கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை பாரத் லைஃப்பில் வாங்குறாங்க. இதனால் இவங்க ப்ரொமோட்டர் ஸ்டேட்டஸ்லேருந்து இன்வெஸ்டர் ஸ்டேட்டஸாக மாற விரும்புகிறாங்க. அதுக்காக இந்த நேம் சேஞ்ச் கொண்டு வராங்க. எம்ஃபசிஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 62 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 8 கொடுத்துருக்காங்க. குஜராத் இன்ஜெக்ட் கேரளா இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா அது 10 ஷேராக கன்வெர்ட் ஆகும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 8 கொடுத்துருக்காங்க. பட்டேல் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இது ஜூலை 10 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இவங்க என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவாக 44:567 கொடுத்துருக்காங்க. இது ஸ்மால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி ரெண்டுக்குமே இந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ தான். இவங்க ஆஃபர் ப்ரைஸாக 20 rupee ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 10.8 crore இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டெண்டர் ஆஃபர் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 30 இருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் டிபிஜி இந்த நிறுவனம் ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த ஜிஐசி இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து 100% ஆஃப் ஸ்டேக்கை அசிம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸில் அக்வயர் பண்ணுறாங்க. இது என்பிஎஃப்சி ஐஎஃப்சிஏ இருக்குது இந்த நிறுவனம். இதுக்காக இவங்க 5,000 crore இந்த டீலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் டிபிஜி குரூப் 65% ஆஃப் ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஜிஐசி குரூப் 25%, ஐசிஐசிஐ பேங்க் இதில் 5% ஆஃப் ஸ்டேக்கையும் ஹோல்ட் பண்ணுறாங்க. லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா இந்த ஐபிஓ ஜூலை 9லேருந்து 13 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட லிஸ்டிங் ஜூலை 16 எதிர்பார்க்குறாங்க. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. 742 crore இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ 542 crore இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 200 crore இருக்குது. இவங்க ப்ரைஸ் பேண்டாக ஒரு ஷேருக்கு மினிமம் 203 மேக்ஸிமம் 214 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 70 ஷேர்ஸ் இருக்குது. ரீட்டெயிலர்ஸ்க்கு 35% அலோகேஷன். இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 20% பாசிட்டிவில் இருக்குது. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். இவங்க பவர் கேபிள் அண்ட் கண்டக்டர் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. குசும்கர் இது 650 crore ஐபிஓ. இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். இது ஜூலை 8லேருந்து 10 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ப்ரைஸ் பேண்ட் மினிமம் 398 மேக்ஸிமம் 419. ஒரு லாட்டில் 35 ஷேர்ஸ் இருக்குது. இதோட லிஸ்டிங் ஜூலை 15. இவங்க ரீட்டெயிலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 40.5% பாசிட்டிவில் இருக்குது. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். இவங்க இன்ஜினியர்டு ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரில் இருக்காங்க. என்எஸ்சி இந்த ஐபிஓட சைஸ் 30,000லேருந்து 32,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். இவங்களோட ஐபிஓ லான்ச்சை செப்டம்பரில் பிளான் பண்ணியிருக்காங்க.
எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். ஐபிஓட சைஸ் 11,416 crore இருக்குது. இவங்க ப்ரைஸ் பேண்டா ஒரு ஷேருக்கு மினிமம் 545 மேக்ஸிமம் 575ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோர்ஸ் ஐபிஓ வாட்ச். இந்த ஐபிஓ ஜூலை 14லேருந்து 16 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். லிஸ்டிங் ஜூலை 17. ரீட்டெயிலருக்கு 35% அலோகேஷன். இதோட லிஸ்டிங் ஜூலை 21 இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க ஃபிஸ்கல் இயர் 27 Q1க்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் பாசிட்டிவாக இருந்தது காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் 30.61 lakh crore இருக்குது எதிர்பார்க்குறாங்க. இவங்க இது 15% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு, சீக்வென்ஷியலி 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் 31.7 lakh crore இருக்குது. இது 15% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் சீக்வென்ஷியலி 2% அதிகரிச்சிருக்கு. காசா டெபாசிட்ஸ் 10.26 lakh crore இருக்குது. இது 9% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 3% சீக்வென்ஷியலியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் 12.4% இயர் ஆன் இயர் வைஸ் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 31.27 lakh crore இருக்குது. இவங்களோட கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 95.8%. இவங்களோட Q1 அப்டேட்டுக்கு அப்புறமா புரோக்கரேஜஸ் ஜெஃப்ரி பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்கெட்டாக 1800 கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங்கும் டார்கெட்டாக 1025ம் கொடுத்துருந்தாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க Q1ஓட பிஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் 4.5% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 4% சீக்வென்ஷியலியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் அட்வான்சஸ் 3% சீக்வென்ஷியலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் காசா ரேஷியோ 29.5% குறைஞ்சிருக்கு. இதே கடந்த ஆண்டில் 31.5% இருந்திருக்கு. இவங்களோட பிஸ் அப்டேட்டுக்கு அப்புறமா மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. சிட்டி செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 800 டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்க் இவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 18% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் 2.85 lakh crore இருக்குது. இவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் 14% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.15 lakh crore இருக்குது. காசா டெபாசிட்ஸ் 14% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 1.03 lakh crore இருந்திருக்கு. சீக்வென்ஷியலி 7.8% காசா டெபாசிட்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இவங்களோட Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் 12.73 lakh crore இருக்குது. இது இயர் ஆன் இயர் வைஸ் 19% இன்க்ரீஸும் சீக்வென்ஷியலி 2% இன்க்ரீஸும் ஆயிருக்கு. இவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் 13.73 lakh crore இருக்குது. இது 18% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 3% சீக்வென்ஷியலியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட்ஸ் 5.22 lakh crore இருக்குது. இது 11% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 1.4% சீக்வென்ஷியலியும் டிக்ளைன் ஆயிருக்கு. கிர்லாஸ்கர் ஆயில் இவங்க ரீசெண்டாக 192 மெகாவாட் பவர் சிஸ்டம் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருந்தது ஹைப்பர் நெக்ஸ்ட் ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்காக. இதை தொடர்ந்து ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட்டாக 2815 சொல்லியிருக்காங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட்டாக 2430 இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டு சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.